வணக்கம் மேம். ஸ்ட்ரெஸ்ஸு எந்த அளவுக்கு ஹார்ட்டை பாதிக்குது? எந்த டிசீஸை பத்தி படிச்சாலும் நான் ஸ்ட்ரெஸ், மைண்டு, நம்மளோட எமோஷன், ஃபீலிங்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஹார்ட்ல நமக்கே தெரியும், நம்ம எப்பெல்லாம் ஃபீல் பண்றோமோ, எப்பெல்லாம் கோவப்படுறோமோ, எப்பெல்லாம் அழுகுறோமோ, எப்பெல்லாம் பயப்படுறோமோ, அப்போ கண்டிப்பா நமக்கு நம்மளோட ஹார்ட்ல அந்த விஷயத்த நம்ம ஃபீல் பண்ணுவோம், ஈஸியா ஃபீல் பண்ணுவோம். முக்கியமா நம்ம லேடிஸ் எல்லாமே ஈஸியா சென்சிட்டிவ் ஆயிடுவோம். ஒரு வார்த்தைக்கோ, ஒருத்தங்களோட சொல்லுக்கோ, இல்ல ஒருத்தரோட செயலுக்கோ, ஒருத்தவங்களுடைய ஆக்டிவிட்டிக்கோ, இல்ல நம்ம லைஃப்ல இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே எங்க இருந்து பார்ப்போம்னா நம்மளோட ஹார்ட்ல இருந்து பார்ப்போம். நான் சொன்னேன் ஃபர்ஸ்டே, அதே மாதிரி ஒரு எமோஷனையும் ஹார்ட்ல இருந்து தான் பார்ப்போம் கண்டிப்பா. அது கோவமாவும் இருக்கலாம், பயமாவும் இருக்கலாம், வருத்தமா இருக்கலாம், தயக்கமா இருக்கலாம், ஹாப்பினஸா கூட இருக்கலாம். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சந்தோஷத்துலயும் நமக்கு என்ன ஆகும்னா புல்லரிக்கும் ஹார்ட்ல ஏதோ ஒரு விஷயம் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ரொம்ப எக்ஸைட் ஆகும் போது, ரொம்ப சந்தோஷப்படும் போது, எந்த அளவுக்கு நம்மளோட எமோஷனும் ஃபீலிங்ஸும் நம்மளோட ஹார்ட்டோட கனெக்ட் ஆயிருக்குல்ல, அந்த அளவுக்கு கனெக்டட் ஆயிருக்கிற ஒரு விஷயத்த, இல்ல நம்மளுக்கே ஸ்பெஷலா இருக்கிற அந்த ஒரு விஷயத்த, இல்ல ஒரு உறுப்பை, ஒரு ஆர்கனை, அது அது நம்மள மாதிரி இயங்கிட்டு இருக்கிற ஒரு சோல்ல, அந்த சோலை நம்ம கம்ப்ளீட்டா எப்போ நம்மளால ஹாப்பியா, ஸ்டேபிளா, சமநிலையில வச்சுக்க முடியும் அப்படின்னா, நம்மளோட எமோஷன்ஸ் எப்போ சமநிலையில இருக்கோ, நம்மளோட ஃபீலிங்ஸ் எப்போ சமநிலையில இருக்கோ, அப்போ நம்ம உடம்புல இருக்க எல்லா உறுப்புகளுமே சமநிலையில இயங்கிக்கிட்டு இருக்கும். அதுக்கு நம்ம நம்ம லைஃப்ல அப்ப ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம இருக்க முடியாது. கண்டிப்பா எல்லாரோட லைஃப்லயும் சில விஷயங்கள் இருக்கும், சில ஸ்ட்ரெஸ் இருக்கும். சில பர்சன்ஸ்னால ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு இருப்போம், சில விஷயங்கள்னால ஸ்ட்ரெஸ் ஆகும். பட் அந்த ஸ்ட்ரெஸ்ஸ நம்ம நம்மளுக்குள்ள எடுத்துட்டு போகாம இருக்கும் போது, நம்மளுக்குள்ள அப்படின்னா நம்ம ஹார்ட்டுக்குள்ள அந்த விஷயத்தை எடுத்துட்டு போகாம இருக்கும் போது, அந்த ஸ்ட்ரெஸ்னால நம்மளுடைய ஹார்ட்டுக்குள்ள இருக்கிற அந்த குட்டி குட்டி டோர்ஸ் எப்போ ஓப்பன் ஆகும், எப்போ க்ளோஸ் ஆகுமோ க்ளோஸ் ஆயிக்கும். பட் நம்மளோட ஸ்ட்ரெஸ்னால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம சில ஹேபிட்டுக்குள்ள போயிடுவோம். ஸ்ட்ரெஸ்னால ஒண்ணுல நிறைய சாப்பிடுவோம், இல்லைன்னா சாப்பிடாம இருப்போம், ஒண்ணுல தூங்காம இருப்போம், இல்லைன்னா தூங்கிட்டே இருப்போம், இல்லைன்னா நிறைய அழுதுட்டு இருப்போம், நிறைய கோவப்படுவோம், நிறைய அதை பத்தி யோசிச்சுட்டே இருப்போம், திங்க் பண்ணுவோம். சோ எல்லா எமோஷன்ஸும் போய் 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 எங்க டம்ப் ஆயிட்டே இருக்கும், எங்க அடைஞ்சுக்கிட்டே இருக்கும்னா ஹார்ட்ல இருக்கிற ஏதோ ஒரு ரூம்குள்ள போய் அடைஞ்சுக்கும். சோ அந்த அடைஞ்சிட்டு இருக்கும் போது என்ன ஆகும்னா, நம்ம எப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றோமோ நமக்கு வர ஃபர்ஸ்ட், நம்ம உடம்புல வர ஃபர்ஸ்ட் சிம்டம் என்னன்னா படபடப்பு. ஏதோ ஆக போயிருதோ, ஏதோ நெகட்டிவ் ஆயிடுமோ, ஏதோ தப்பான விஷயம் நடக்க போகுது, ஏதோ ஒரு விஷயம் நெகட்டிவா நம்ம ஃபீல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வர சிம்டம் என்னன்னா படபடப்பு. அதுக்கப்புறம் தான் வேர்க்கும், அதுக்கப்புறம் தான் நமக்கு கை கால்லாம் சில்லுன்னு ஆகும், கை கால்லாம் நடுங்கும். இல்ல நம்ம ஒரு விஷயம் யார்கிட்டயா சொல்ல போறோம், இல்ல ஸ்டேஜ்ல ஏறி ஒரு விஷயத்த பேச போறோம், ஒரு விஷயத்த பெர்ஃபார்ம் பண்ண போறோம், இல்ல ஒரு பிரசன்டேஷன் பண்ண போறோம்னா கூட ஃபர்ஸ்ட் நம்ம ஃபீல் பண்றது என்ன தெரியுமா? படபடப்பு, கை கால் நடுங்கிறது. இது நம்மள இருக்கிற எல்லாருக்குமே இருக்கும். ரொம்ப கை கால் நடுங்குது, ஒரு பயத்திலயும் டென்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் நம்ம கையெல்லாம் சில்லுன்னு ஆயிடும். ஏன் தெரியுமா? நம்மளோட ஹார்ட்ல இருக்கிற பிளட் ரொம்ப ஸ்பீடா போகும்போது, ரொம்ப ஃபாஸ்டா போகும்போது, இதயம் ரொம்ப வேகமா துடிக்கும் போது, ஸ்பீடா அந்த சர்க்குலேஷன் நடக்கும் போது நம்ம கை கால் எல்லாமே சில்லுன்னு ஆயிடும். நம்ம ஹார்ட் பீட்டை நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம், கேட்க ஆரம்பிப்போம், உணர ஆரம்பிப்போம். அதுதான் படபடப்பு, பால்பிட்டேஷன். சோ எக்ஸாக்டா இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் நம்மளோட ஹார்ட்டும் பெரிய அளவுல கனெக்ட் ஆயிட்டே இருக்கு. பட் இந்த ஸ்ட்ரெஸ் ஒரு நாள் 2 நாள்னா ஓகே, ஒரு நாள் எக்ஸாம்னா ஓகே, இல்ல மார்ச் மாசம் வரப்போற எக்ஸாம்க்கு இன்னைக்கு நான் ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன், பயத்துல இருக்கேன்னா ஓகே. பட் என் லைஃப் ஃபுல்லாவே நான் ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்கிறேன் அப்படின்னா, அப்போ அது நம்மளோட ஹார்ட் ஹெல்த்த பெரிய அளவுல டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். சோ சில விஷயங்கள்ல இருந்து நம்மளால ஈஸியா வெளியே வந்துட முடியும். பட் கிரானிக் ஸ்ட்ரெஸ், கிரானிக்னா ஒரு 6 மாசத்துக்கு மேல, ஒரு வருஷத்துக்கு மேல, 2 வருஷத்துக்கு மேல ஒரே விஷயம். இப்ப என்னோட அப்பா இறந்துட்டாங்க, அதுக்காக நான் இன்னைக்கு ஃபீல் பண்றேன் ஓகே, 6 மாசம் ஃபீல் பண்றேன் ஓகே, ஒரு வருஷம் ஃபீல் பண்றேன் ஓகே. பட் 10 வருஷமா நாள் அப்பா இறந்த அன்னைக்கு நான் எப்படி இருந்தனோ அதே மாதிரிதான் நான் இன்னைக்கு இருக்கிறேன் அப்படின்னா, தட் இஸ் நாட் ரைட். இல்ல நம்ம அந்த சுச்சுவேஷனை கடந்து வளரணும். அந்த சுச்சுவேஷனை தாண்டி நம்ம சில விஷயத்த யோசிப்போம், பேசுவோம், சில விஷயங்களை எடுத்துப்போம். சோ அந்த ஸ்ட்ரெஸ் நம்ம கிரானிக்க கொண்டு போகும்போது நம்மளோட ஹார்ட் ஹெல்த்தை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். பிளஸ் நம்மளுடைய வயிறுல இருக்கிற சில அல்சரையும் நமக்கு தூண்டிக்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம ஈஸியா நம்மளோட அல்சரும் சரி, ஹார்ட் ஹெல்த்தும் சரி, ரெண்டுமே நம்ம ரொம்ப நாள் ஸ்ட்ரெஸ்ல இருக்கும் போது டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஃபுட்டும் சரி, நம்மளோட எமோஷன்ஸும் சரி, எல்லாமே கம்ப்ளீட்டா கனெக்டட். நான் ஃபுட்டை பத்தி பேசும்போதும் இதே வார்த்தையை சொல்லியிருப்பேன், ஃபுட் அப்படிங்கிறது எமோஷன் அப்படின்ட்டு. சோ கம்ப்ளீட்டா எல்லாமே நம்மளோட ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், ஸ்ட்ரெஸ், டென்ஷன், கோவம், பயம், வருத்தம், அழுகு எல்லாத்துக்கூடயும் சேர்ந்துதான் இருக்கு. பட் இது எல்லாத்தையும் நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளோட ஹெல்த் நம்ம ஸ்டேபிளா வச்சுக்கிறோமா, அன்ஹெல்த்தியா வச்சுக்கிறோமாங்கிறது. இதுல நம்ம என்ன இடத்துல போய் தப்பு பண்ணுவோம்னா, சில அடிக்ஷன்ஸ்குள்ள போய் மாட்டிப்போம். டைவர்ஷனுக்காக நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன் போய் படம் பாக்குறேன், நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன் போய் சாப்பிட்டுட்டு வரேன், நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன் ஒரு பர்கர் சாப்பிட்டுக்கிறேன், நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன் ஒரு ஜூஸ் குடிச்சுக்கிறேன், நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன் ஒரு ஸ்மோக் பண்ணிக்கிறேன். சோ இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்ட்ரெஸ்னால எனக்கு இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கு, பட் ஸ்மோக் பண்றது நான் நல்லா இருக்கேன். சோ இந்த விஷயங்கள் ஏன் தெரியுமா ஸ்மோக் பண்றேன், நான் இது ஏதாவது ஹேபிட்காக பண்றேன்னா என்ன, இல்ல இல்ல எனக்கு எவ்வளவு பெரிய ஸ்ட்ரெஸ் இருக்கு அதனாலதான் அப்படின்னு நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிப்போம். இல்லையா நான் ஏன் தெரியுமா இவ்வளவு சாப்பிட்டுட்டு இருக்கேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது நான் இப்படிதான் பண்ணுவேன். இல்லையா நான் சாப்பிடவே மாட்டோம்,
நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன், எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, நான் நல்லா சாப்பிட்டேன்னா என்னை பத்தி யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்கல்ல, அதனால நான் கம்மியா சாப்பிட்டுக்கிறேன். ஸோ இப்படி நம்ம ஃபுட்டையும் எமோஷன்ஸையும் அடிக்ஷன்ஸையும் கொண்டு போய் நம்ம வந்து எப்பவுமே கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அதனால அடி வாங்குற போது அது யாருன்னா நம்மளோட ஹார்ட், அடுத்து நம்மளோட வயிறு. இந்த மாதிரியான மருத்துவ ஆலோசனைகளை நிறைய தெரிஞ்சுக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.